Bala is Anjali for my Jabalan. My brother died. It's like a black color that day. It's December 22nd. Why it is come? Shouldn't come. இந்த 22ஆம் தேதி வந்திருக்கவே கூடாது. My brother is a third boy. First is I and other Sugirda. It's very after two girl. If you are a boy, man, you are a parent, தென்காசி பிள்ளைகளும் இளையவருமாள் செல்வடி taken care of it and used to make all normal baby like he used to tie up using this tape like ribbon. He was very fat and he studied well. He's very quiet, calm, keep and used to grown up. He used to eat a more normal baby and having a cow ox and everything. He used to drink milk. He used to study well. He used to have more memory. He studied up to 8th standard, going the Perimam and other school and 9th, 10th, Kadaya and all used to become and BSc Maths. I am also BSc Maths and MSc Maths. I kept all my book to my brother and is having a life shot in this right hand. At time I was told 23 will go to die. This is a real thing. Astronomy, God has returned my brother. Later I bear my son and not returned. Astronomy they used to tell about the used at 23 years. It is a real thing. Yes, I bear my son after 2 years. Used to cry in the same room whether he has died. These things. So I lost my brother. Yes, I love my brother very much. Love this world more than the world. I love my brother. He is no more, but he is living in my the soul in my body and my heart also is. Up to my death he is there. After 7 Janma also is there. அதாவது இளையருமாள் செல்வடிக்கு வந்து 2 பொட்ட பிள்ளை, நான் மூத்தது. இதுதான் ரெண்டாவது 3வது பையன் பிள்ளை செல்லமாக வந்து நல்லா முடியெல்லாம் வச்சு பொம்பளை பிள்ளைனுக்கு வைப்பாங்க. நல்லா அமுல் பேபின்னு சொல்லுவாங்க. குண்டாக இருப்பான், அழகாக இருப்பான். ஜெயங்கொண்ட பாலன் அப்படியே வேலை பார்ப்பான். நல்லா 8 வரைக்கும் படிப்பான். குழந்தை பல்ல படித்த 9வது 12 ஆழ்வாக்குறிச்சி பிஎஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சிக்காக படித்தேன். வந்து என் புக்கெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தூர விட்ட சாமி கும்பிட சாமியை அடிக்கணும் அதுக்கு மாற கொண்டு அப்படின்னு நினைப்பேன். நம்மளும் செத்துறோன்னு எனக்கு ஒரு செய்வன கோளாறு இருக்குது. யாரும் சொல்ல விரும்பலை. நான் வைக்கச்சா தண்டனை அனுப்பிப்பேன். அப்படியே முடிச்சு வைக்கலன்னு செய்வனை பண்ணியிருக்கேன். அவள் குடும்பத்தை பாதிக்க நல்லாயிருக்கு. என் தம்பி என் பிள்ளைகளுக்காக மாமனுக்காக இறந்தான். என் பிள்ளை பாலெல்லாம் கொடுத்தான். நல்லா படிப்பான். அப்படி ஒப்பிப்பான். அப்போ 23 வயசு வலதுகையில் அவளுக்கு ஒரு தம்பினி இறந்துருங்க. அது போல் இறந்துட்டான். ஆனால் என் உள்ளத்தில் உயிரில் வாழும் என் தம்பியை மறக்க முடியாது. 7 ஜென்மம். அவள் இருந்த வீடு நல்லா இருக்கும். இடிஞ்சே பங்களானக்கா இருக்குது. அவள் இருந்தா அக்கா நீ எல்லா சொத்தையும் வச்சுக்கா, தம்பி நீ வேணுமே. பாசம் உள்ள ஜீவன் போயிட்டு என் குடும்பத்தை அவன் தான் காப்பாற்றணும், என் பிள்ளைகளை காப்பாற்றணும். ஐயா விட்டுட்டு போயிட்டே ஐயா ஜெயபாலு, என் பாசம் உள்ள தம்பி, அழகுள்ள தம்பி, அறிவுள்ள தம்பி, என் மூளையுள்ள தம்பி, அப்படியே படித்து வைப்பிப்பேன். ஐயா உனக்கா புக்கை வச்சேனப்பா இது போயிட்டு அப்போ எனக்கு பிள்ளைய கொடுத்து நீ இறந்துட்டியா? எனக்கு பிள்ளைய கொடுத்து மறுபடியும் பேரை கூட இந்த என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்து அந்த உயிரை கடவுள் உயிரை எடுத்துக்கிட்டானு கடவுள். மறுபிறப்பா ஐயா நீ ஜெயபால்னு எனக்கு வந்து வயிற்றில் பிறந்த. இப்போ நான் படிக்க வச்சுட்டேன். நீ படிக்க குறைய நிறைவேற்றிட்டேன். சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரம் பேத்தி எடுக்கணும். பெரியவனுக்கு தெரியவனுக்கும் நீ தான் நடத்தி கொடுக்கணும் ஐயா. வச்சு என் பிள்ளைகளை நீ தான் நான் காப்பாற்றணும். எங்கே போனாலும் யாரும் கிடையாது. நான் தான் உனக்கா என் பாசம் உள்ள தம்பியே போயிட்டே பணக்கார தம்பியில் வாழ்ந்த எனத்துக்கு எதாவது அடிக்க வர இருக்கேன். பாசம் இல்லை நீ தம்பி விஷம் குடித்தா அது கூட குடிக்க விடாமல் எடுத்து போய் நீ ஒன்றும் மறக்க முடியாது. அப்போ உயிரில் உடலில் கலந்த தம்பி நீ. பாசம் உள்ள தம்பின்னு உன்னை போல தான் இருக்கணும். நீ பேட்டியே விட்டுட்டானே அதே பணக்கார தம்பி இருந்தேன்னா எனக்கு பணக்கார தம்பி பாசம் இல்லாமல் இருந்து செத்ததுக்கு சமம். நீ பாசம் உள்ள தம்பி விஷம் குடித்தாலும் குடிக்க விட முடியாது ஐயா. வேலை ஐயா என் பாசத்தை புரிஞ்சுக்கல ஐயா. உனக்கு ஏமாதாரமாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டானே. ஒரு ஃபோட்டோ உனக்கு நேரம் சரியில் வச்ச தூரெல்லாம் தூக்கி எறிஞ்ச ஒரு சேவனை வச்சு பண்ணிட்டா வழங்காமல் போவேன். அவள் பிள்ளை குட்டியெல்லாம் நாசமாக போவேன். அவள்
பிள்ளையெல்லாம் தாலி அறுத்து இருக்கு அப்படி இவனை செய்வனே வச்சுட்டாங்களே. பிள்ளை குட்டியெல்லாம் தாலி அறுத்துருக்கணும். யாரும் தெரியும் சொல்ல விரும்பல. செய்வாள் பேட்டி ஐயா வாழ வேண்டிய வயசில் வீடு பூரா பங்களா ஒன்றுமே இல்லை அவனுக்கா இருக்குது. ஐயா நீனும் அப்பாவும் போயிட்டீங்களே உயிரோடு செத்து போயிட்டீங்களே இந்த வீட்டில் யாரும் இருக்க முடியல. ஐயா செய்வாள் ஐயா தங்கம் நான் உதவ ஐயா என் பிள்ளைகளை காப்பாற்றி என் பிள்ளைகளுக்கு எல்லா கஷ்டம் இன்னைக்கு உடல் கஷ்டம் இல்லை இன்னைக்கு இந்த ஆயில் அருள் கொடு ஐயா. சாமிகிட்ட வேண்டிக்க எனக்காக ஐயா வருஷம் நான் உயிரோடு இருந்தாலும் உனக்கு வச்சு கும்பிடுது. எனக்கு பிடிச்ச எல்லா பண்டமும் சாப்பிட எல்லாம் சாப்பிட பிழைச்சிருங்கன்னு வயல் வேலையெல்லாம் பார்த்தேன். இஷ்டத்துக்கு ஆல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் இந்த மாதிரி அவனை வீடு வேச்சல் வயல் அப்படியே அறுத்துக்கிட்டு போய் மாடு மேய்ச்சி படித்து அப்புறம் படிப்பேன். ஒரே நாளாக வயலை அறுத்து விட்டு கொண்டு வரோம் ஐயா. இப்படி கதிர்கட்டெல்லாம் சமைப்பேன். வயலில் போய் தங்குன்னு கதிர்கட்டெல்லாம் பொண்ணே போல சமைக்க முடியாது. நாயா வேலை பார்த்து நாய் பையன் திங்க கொடுத்துட்டு போயிட்டியே. நீ இருந்தா எப்படி இருக்க ஐயா? நீ இருந்து நான் நினச்சேன் மதியாகுமணி காத்திருந்து என் பாசம் உள்ள தம்பி பல பார்க்க முடியாம காலங்கள் சென்றதடி அம்மா கூட்டி விட்டு போயிட்டாரு. புத்திருந்து பார்க்க முடியும் போவிலே நகுதடி. நேற்று வேற சேர்த்து வச்ச பாசம் வேகுதடி வயதில் பல நீ இருந்து நான் நினச்சா பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் நிம்மதியாகுமடி காத்திருந்து காலங்கள் போகுதடி. முத்தெடுத்து நீ எங்கள் அம்மா அப்பா இளையருமல் சொல்லிடுத்த முத்து சிப்பி நீ தான் ஐயா. முத்தெடுத்து நெஞ்சுக்கெல்லாம் பாசவன கோட்டையை கட்டி வச்சேன் ஐயா. வச்சது எங்கேயோ தொலைஞ்சிட்டு காணாம தேடி கிடைக்க வராத பொக்கிசம நவரத்னவ நானே தேடுறேன். ராத்திரிக்கு தூங்காம பலவனை தேடி ராகம் பாடுறேன். அலையிட்ட செங்கருமாட்டுகிறைய மனசன் உன்னை தேடி நான் நட்சத்திர உன்னைய பார்க்க முடியும் பலனில் கண்டது என்னாச்சு கண்ணீர் என்னாச்சு. காத்திருந்து என் தம்பி பாசம் உள்ள தம்பிய காலங்கள் போகுது ஐயா. உன்னை பார்க்க முடியாது என்ன செத்தாதான் என்னை கூட்டிக்க ஐயா. பாசம் உள்ள தம்பி புத்திருந்து பிள்ளையார் குளத்துல வீட்டுக்கு முன்னாடி நீ நின்று பேசுறது ஒரு உலகம் பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆஸ்பத்திரியில் என் பிள்ளைக்கு பார்க்குறதுக்காக குட்டி பால் காத்தபுரத்தில் வந்து என் பிள்ளை அனுப்ப வந்த பாம்பேல அத்தனைய நீதானே நெஞ்சுக்குள்ள நீங்காம நீ 33 வருஷம் வாழுற நடியில சுடைத்தி ஏக்கத்தோட ஆள வைக்கிற ஆளைகிட்ட நில பக்கம் நான் தெரிந்து பார்த்தாலும் ஜெவலத்தனை ஜனையா என் தம்பி பார்த்தா உள்ள தம்பி 7 ஜென்மத்தம் வர முடியல பால மறக்க முடியல உன்னைய அப்படின்னு இருந்து விட்டு பழச்சி என் பிள்ளைய மடியில் வச்சு காத்த மறுக்கல காட மறுச்சால ஞாபகம் ஆஸ்பத்திரிக்கு நான் பிள்ளை பிறக்கையில் டெய்லி பால் கறந்து கொண்டு வருவேன். என் பிள்ளைய மறக்க முடியல. வாசல்ல நின்று அக்கான்னு ஒரு கையை காட்டினேன். நான் எல்லாரும் முன்னால சொன்னேன் நீ யாரும் ஆயில் செத்துருவேன்னு. அதையும் மறக்க முடியல. ஐயா எவ்வளோ தண்டி இருப்பேன். ஆள் வச்சு கொண்டாலும் 10 பேர் வச்சு கொண்டாலும் ஒன்றை கொல்ல முடியாது. இப்படி ஏன் கூட்டிகிட்டு போயிட்டானே. மனதில் உள்ளது என்கிட்ட சொல்லலாம்ல படின்னு சொன்னேன். என் பெத்த மாமியின் பிள்ளை எனக்கு பிள்ளை பேருக்கணும்னு உயிரை கொடுத்து கடவுள் ஒன்று மாற்றி படிச்சுட்டானே என் வயிற்றுல. நான் நல்லா இருக்கிறதுக்காக என்ன அளவிட்டு போயிட்டி ஐயா. பாலா என் பாலா அக்காவை புரிஞ்சுக்காம போயிட்டு படி நீ கனவுல வந்த சிந்துப்படி அப்படின்னு ஊருக்கு பாம்பே கூட்டு போன நினைச்சவனை கூட்டிட்டா போனோம்ல. உனக்கு ஆயில் குறை அங்கே வந்தாலும் நீ இந்து முஸ்லீம் சண்டை இருந்தப்போ அதையும் செத்து தான் போயிடுவேன். உனக்கு ஆயில் அப்படி தான் எழுதி வச்சுட்டானே கட்ட ஆயில். இதுக்கு தான் வந்து பிறந்தியா வீடு நிறைஞ்சி இருப்பியப்பா.
வீட்டில் ஆவியாக இருக்கேன். இப்போ நாராயணஜெயம் கூட அப்பா கூட இல்லையேப்பா. நீ இருந்தேன்னா கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை குட்டியோட எப்படி இருப்பேன்? என் அக்கானும் வந்து பார்க்க வந்திருப்பேன். நீ வந்தேன்னா நான் வந்திருப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன். இப்போ நாளைக்கு நான் அனாதையாக இருக்கேன். போய் நீ அனாதையாக விட்டுட்டு போயிட்டியா? இப்போ அடிச்சாலுங்க காலையில் தான் அனாதையாக விட்டுட்டு போயிட்டியா? ஐயா என் பாலையா அப்பா கூட நாராயணசாமி கூட போயிட்டியா? என் பிள்ளைகளுக்கு 16 சிலங்களோட கஷ்டம், பண கஷ்டம், பண கஷ்டம். கடவுள் அருள் நீண்டார். என்னென்ன தேவையா நீ தான் பார்த்து கூட எல்லா சாமிகிட்டையும் வேண்டிக்க. குல தெய்வம் நீ தான்ப்பா எனக்கு. ஒவ்வொருத்தருக்கும் குல தெய்வம் இருக்கும். முருகர் இருப்பார், திருப்பதி இருக்கும், கதங்க ஜெட்டு இருப்பாங்க, காளி மாதிரி பேச்சு இசைக்கும் கூடாது, உடக்க வச்சாலு பத்திரகாளி செய்யமா சந்தன மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. எல்லாம் ஒவ்வொரு ஆண் தெய்வம் பெண் எங்கள் குல தெய்வம் நீ தான்ப்பா. நீனும் நாராயணஜாமி கூட அப்பாவா நாராயணஜாமி கிட்ட இருந்து என் பிள்ளைகளை காப்பாற்றிய நல்லது நடத்தி ஐயா. என்னால் முடியலை. எனக்கு உடல் கஷ்டம், பண கஷ்டம், பண கஷ்டம். கடவுள் அருள் மட்டும்தான் இருக்கு ஐயா. ஆயிலும் நல்ல அவங்க கூட சேர்த்துக்கு ஒரு இடம் ஐயா. அக்காவுக்கு நான் வரையில, எனக்கு ஒரு இடம் கூட ஐயா. அவங்க கூட ஒன்றை பல பாசமான பிறவி யாரும் கிடையாது இல்லையா. எனக்கு வந்து என்ன என் பிள்ளை தர மாமனுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. பத்திரம் எழுதியில சொன்னாங்க ஐயா. சூரிய தசை நடந்தது. நான் மறுபடியும் இருக்கக்கூடாது. அதே ரூமில் அழுது நீ வந்து கடவுள் உயிரை எடுத்துட்டு எனக்கு என் பிள்ளை உயிரால் தந்துட்டாரியா. என் பிள்ளையா வாகரா செல்வதி வார் உன் பேர் கேட்க நீ போய் சித்தி ரெஜிஸ்டர் விடுமை சிஸ்டர் மதர் சிஸ்டர் ரெஜிஸ்டர் கிவ் யுவர் நேம் லைக். சித்திகிட்ட போய் சித்தி இறந்துட்டு சித்திகிட்ட போய் சொல்லியிருக்கேன். சாரமாக குடிச்சு சித்தி தூங்கியிருக்கு. அக்காவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்காது, பிறக்கும் பொட்டை பிள்ளை பிறக்குன்னு நினச்சேன். என் பேரை விட்டுருன்னு சொன்னி ஐயா. அதுபோல் உன் பேரை விட்டு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நகையெல்லாம் வச்சு விற்று 40 லட்சத்துக்கு நீ நல்லா படிப்பையா. நீ ஒப்பி பற்றியார அப்படி வைப்போம். உனக்கு புக்கு வச்சுருந்து தூர போட்டேன் ஐயா. என் பாலா நான் ஆசைத்தீர படிக்க வச்சுட்டேன்ப்பா. அவனை என்ஜினியர் படிக்க வச்சு ஹிந்துஸ்தான் பெரிய காலேஜில் 1.5 லட்சம் நகையை வச்சு 40 லட்சம் நான் 8 இடம் எடுத்து எல்லாம் விற்று படிக்க வச்சுட்டேன். ஆசை நிறைவேச்சு. 2 பிள்ளைகளுக்கு உடம்புக்கும் சரியில்லை, நல்லபடியாச்சு. 2 பிள்ளைகளுக்கு எல்லாம் வாழ்க்கை அடிச்சிட்டுப்பா. எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி என் பிள்ளைகளை தயவுசெய்து என்னால் யாருமே வரல. அனாதை தானே நீனும் அப்பாவும் நடந்துருக்க எல்லாரும் அனாதானா? அனாதை ஆக்கிட்டு போயிட்டியேப்பா. நீ ஒருத்தன் தான் எனக்கு கூட பிறந்தவன். நீ அனாதை ஆக்கிட்டு போயிட்டியே ஐயா. பாலா எப்படிப்பா மறந்த நீ? வேலை வேலை பல என் உடலில் இருக்க இன்னும் பூஜை பண்ணி வச்சுருக்காங்க தெரியல. ஞானவரத்தில் ஒரு அனுமான் சேவை வந்து பூஜை பண்ணி வச்சாங்களே, மேலே இருக்க வைக்கலவா அப்படின்னு வச்சாங்களே. உள்ள வாங்க அடித்து என் மேலே வந்து பேசுப்பா. இதை அக்காவுக்கு சொல்லுப்பா. அங்கே கேட்க கூட இல்லை. என் பிள்ளைகள் அங்கே இருக்குது, அங்கே இருக்க கேட்கல. அப்பா என் உடம்பு அங்கே கொண்டுட்டு போ, நிச்சயத்தை விட்டு கொண்டு போய் சொல்லுப்பா. ஏதாவது ஐயா சொல்லு, உனக்கு ஆற்றல் உண்டு. என் உடம்பு அங்கே போகும். பயம் வருகேதாச்சு மொட்டை எடுத்து ஜடையரத்தில் ஒரு சொல்லி தென்கை चाहिए उनका आयल कम है, इसके लिए मर गया वो भी सभी के मर गए। बड़ा बड़ा बोलते मेरा लड़का मैं जानूँगा इसके लिए उसके जान भगवान जी है इसके लिए। एक बच्चे ने वहाँ बन बोलते इसके लिए मर गए। अभी देखो मेरे शरीर में आते पूजा वूजा किया हुई है। अभी आके बोलेगा मेरा शरीर उधर जाएंगे, उनका अभी आएगा मेरे शरीर पर। आपको कुछ बोलने वाले बोलेंगे, अरे सुनिए मैं भी सुनूंगी। मेरे को कुछ बोल या मैं आपसे मानती है टेल समझाऊँ बेगेंगे అంటే కేకం ఏదో चोलिया कुटुंबத்தை பற்றி प्लीज चलिए मेरे को थोड़ा कुछ बोलो ना। मेरे शरीर में रखे, शरीर में से लेके जाओ जरा आत्मा उधर घुसाओ शरीर में। बोलिए बोलो, बोलेंगे बोलो प्लीज़ बोलो। आँख बंद करते तो आओ ना मेरे शरीर पर आके बोलो। मेरा आवाज़ सुनने का मेरे को
அக்கா அக்கா கவலைப்படாதக்கா. அக்கா என்னப்பா சொல்லுவ? அக்கா நீ அழாதக்கா, நீ அழுதுன்னு எனக்கு அழுகையா வருது. ஏன்க்கா அழுது? உன் விதியை கடவுள் இப்படி எழுதி வச்சிருக்கா, என்னக்கா செய்ய? என் விதியை இப்படி எழுதி வச்சிருக்காம்னா ராயில் நான் சாவன்ட்டு அதே போல உன் விதியை எழுதி வச்சிருக்கா. நீ அழாதக்கா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானக்கா நான் பிள்ளையா பிறந்தேன். வேற எதுக்குக்கா அழுதேன்? உன் பிள்ளையில நான் கைவிட மாட்டேன்க்கா. என் 2 பிள்ளைகளும் என் 2 கண்ணா நான் பார்த்து வரேன். கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் உன் பிள்ளைகள போல யாருமே கிடையாதுக்கா. என் பெரிய மகன் தங்கம்மானவன் சின்ன மகனுக்கு என்னெல்லாம் செய்தா எனக்கு செவ்வாலேன்னு பேர் வச்சு எனக்கு கடமையை செய்தான்க்கா. அவன் பெரிய மகன் பெரிய கோடீஸ்வரன் ஆவான். அவன் ஜெயபாலன் பேர் வச்சதுனால அவன் நான் சேட்டை ரொம்ப பண்ணியிருக்கேன். ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். ஆனால் என் பெரிய மகன் நல்லா இருக்கணுக்கா. என் ஜெயபாலன்ட்டு எனக்கு சாப்பாடு போடுறது அவனுக்கு நல்ல மனசு இருக்குக்கா. நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேங்க்கா. நீ அழுதுகிட்டே இருக்காதக்கா. நீ அழுதானே எனக்கு அழுது வருதுக்கா. ஏன்க்கா அழுத? நீ சந்தோஷமா இருக்கக்கா. நாராயணசாமி என் உயிரை எடுத்துட்டு பிள்ளை என் மலடின்னு கேட்கக்கூடாது. அந்த ரூம் வந்து அழுத உயிரை எடுத்துட்டு உனக்கு கொடுத்தாங்க்கா. எனக்கு செய்வன குளறு இருக்காது. அவங்க எவ்வளோ பண்ணாலும் அவன் 3 பிள்ளைகளும் வாழ வேண்டியதாக இருக்கும். அது பண்ணவே அவன் தெரியும். நீ கவலைப்படாதக்கா. நீ யாராவது ஒன்று ஏதாவது பேசுறீங்க வச்சுக்க, நான் பார்த்துக்குறேங்க்கா. உன் வீட்டு முன்னால் வராகி உன் வீட்டில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் வச்சு செய்த பார்த்தല്ലോ. நீ பேசுறவங்கள என்ன கதையாச்சு அப்படின்னு பேசுறவங்க அதே நிலமை வரும்க்கா. யார் யார் எப்படி பேசுகிறாங்களோ அதே நிலைமைக்கு நான் ஆக்கிடுவேன். வராகி அம்மா நான் சாமி நீ உனக்கு எல்லா தெய்வங்களும் இருக்கலாம் அவங்ககிட்ட சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதக்கா. நீ எப்படி பேசுகிறாங்களோ கொட்டி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நீ கவலைப்படாதக்கா. நீ சந்தோஷமா இரு. உன் பிள்ளையில நான் நல்லா வச்சுருப்பேன்க்கா. கண்ணு கருத்துமா நான் பார்த்துக்கிட்டுதேன். நீனும் கவலைப்படாதக்கா. அம்மாவை நான் காப்பாற்றுறேன் உனக்காக, கவிக்காக. கவி பாவம் கஷ்டப்படுது. அவன் ஜெபாலன் பாசமாக இருப்பா. நீ கவலைப்படாதக்கா. நீ அப்படி இருந்துட்டு கிடையாது. உன் பிள்ளைகள் ஒரு காலம் நல்லா இருக்குக்கா. நான் நாராயணசாமி கூட இருக்கேன், அப்பா கூட இருக்கேன். அவனுக்கு எங்கே போனாலும் நீ கூட காப்பாற்ற முடியாது. உன் பிள்ளைய போய் நான் காப்பாற்றேங்க்கா. நல்லா வைக்கங்க. ஒரு 2 மாதத்துல நீ வரல. நீ கவலைப்படாத. நான் அவனை நல்ல இடத்துல வைப்பேன். நல்லபடி நீ ஜெயபாலன்னு நீ அழுதுகிட்டே இருக்க போய் தானே ஜெயபாலன்னு நீ அழ போய் தானேக்கா நான் வயத்தில் வந்து பிறந்தேன். என்னக்கா உன் பிள்ளை எவ்வளோ அறிவாளி பற்றியா? என்ஜினியர் படிச்சுட்டு நீ படிக்க வச்சுட்டேக்கா. நீ என்ஜினியர் மணியில் 2 பேருக்கு நான் பொறுப்புக்கா. நீ கவலைப்படாதீக்கா. கவலைப்பட்டு உன்னை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுக்கா. நான் செத்த பிறகு அப்பா செத்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நாராயணசாமி அம்மா அப்பா காத்த வினையெல்லாம் விட்டு கொடுத்தாக்கா. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கிட்டன்னு குறைஞ்சி பிடிச்சவனு கணிஞ்சு போன போதுன்னு டிவிக்காக இருந்த எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சேன். நீ பிள்ளைன்னு பிள்ளைன்னு நீ செத்துருப்பாக்கா. கஷ்டங்களுக்கும் மத்தியில் அதுக்காகவே நான் வாழகைக்கு நான் செத்து பிள்ளைய கடவுள்கிட்ட கேட்டேன். எங்கள் அக்கா அப்படி கஷ்டப்படுதாலே அப்படின்ட்டு தான் கடவுளையும் உயிரை எடுக்க வச்சுட்டு என் பையக்காக அவள் மல்லடின்னு பேரக்கூடாது உயிரை கூட நான் கேட்டேன். அதனால தான் நான் செத்து விட்டேன். ஒன்று அப்பா உயிரை எடுக்க வேலைது என் உயிரை எடுக்குவான்னு கேட்டேன். இப்போ என் உயிரை எடுத்துக்க. எங்கள் அப்பா வேணும். மற்ற பிள்ளைகளுக்கு வரவு செலவு பார்க்கணும். உனக்கும் வரவு செலவு பார்க்கணும். 2 பிள்ளைகள் அப்பா செத்துன்னு உன் பிள்ளைகள் பேர்கள் எல்லாம் பிள்ளைகள் எப்படி பார்க்க முடியும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைகள் சொல்லிட்டு தான் நான் உயிரை கொடுத்தேன். ஆயிலும் குறைதானக்கா. கையில் என்னையே நினச்சி அழுதேன். அதான் அவன் கூட இருக்கேன்னு உயிரில் இருக்கேன்னு உடலில் இருக்கேன்னு பெரியக்கா அழுதக்கா. நீ என்ன வருஷம் வச்சு கும்பிடுதான். 30 வருஷம் நான் வந்து உன்னைய கைவிட மாட்டேன். அப்படி இல்லை எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்தெல்லாம் இருக்குது. எவனை என்னை நினைக்கலாக்கா. நீ வந்து எப்படின்னு தெரியும்க்கா. நீ பாசத்துக்கு கட்டுவிட்ட நாய்க பிச்சைக்காரனை நீ கட்டி 15 மணி போதுன்னுக்கிட்ட. ஆனால் பிச்சைக்காரன் நாய்க பட தும்புரில் அலையுது. என் தம்பி 100 இருக்க மாதிரி சரவணன் அவனால் வச்சு செய்கிற மாதிரி அவனை நான் வர விட மாட்டேன். பிள்ளையர்களாம் அவன் நீ எப்படி அடித்தான்? எதுக்கு கூப்பிடல தம்பி? எனக்கு உயிரோடவே செத்து போயிட்டான். பாசம் இல்லை தம்பி. செத்து உயிரோட இருக்கான். பாசம் இருக்க தம்பி. பாசம் செத்தும் பாசமில்லா தம்பி உயிரோட செத்துக்கு சமம். பாசமான தம்பி
பாசமான தம்பி இறந்து உயிரோட இருக்கான்னு சொன்னது. இப்படிலாம் அடிச்சா அவனை செருப்பில் பாரு, அவனை நான் சும்மா விட முடியும், மேலே ஏற விட முடியுக்கா, நீ கவலைப்படாத. நீ விட்ட சாப்பு 15 லட்சம் நொறுக்கிட்டா, மாடு பாம்பு சேர்த்துட்டா, கார் நொறுக்கிட்டு, கவலைப்படாத. நான் தண்டனை கொடுத்து நீ சந்தோஷமாக இருக்கா, நீ வீட இப்படி அம்மா நல்லா காப்பாற்றிடுவேன், நான் உனக்கு அம்மா தர யாருங்களே அம்மா அதை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன் நாராயணசாமிகிட்ட சொல்லி எல்லாம் முடிச்சிடுவேன். கல்யாணம் எல்லாம் முடிவேன். நான் இனி சாவையில் நான் உனக்காக காத்திருக்கேன். அப்பாவும் நானும் அங்கே கூட நாராயணசாமி கூட வருவேக்கா, நீ கவலைப்படாதக்கா, இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருக்கா, யார் பேசினாலும் வேதனைப்படாத, எல்லோரும் நீ விட்டு போயிட்டாங்க நல்லவங்க இல்லைக்கா, நான் தான் நல்லவனாக இருக்கேன். மற்ற நாய்க போனால் போகுது, பணம் தும்புரு பிடிச்ச நாய்க, பாசம்னா என்னன்னு தெரியாத நாய்க போகுதுக்கா. ஆனால் நான் என் கூட பிறந்தவங்க இருப்பான்னு பேய் அப்படின்னு நினைக்கேன். என் ஜத்தையும் ஆட்டோ போடலான்னு பார்க்க மேலே விட எனக்குன்னு கிடச்சி கீழே விடானே அது கிடைக்காம பண்ணிடு, கவலைப்படாதக்கா. நீ அவன் அழகிதான் பணம்னு சாவதுக்கு பொழுது போய் உன் பாசத்துக்கு முன்னால் யாரும் கிடையாதுக்கா. கையில் ஒரு சீரியல் இருக்குல்ல, அதே போல தான் அக்கா நீ எல்லாம் இருக்கா. நீ நினச்சேன் அவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி வாழ்ந்தவங்க இருக்கக்கூடாது, எவ்வளோ கஷ்டம்னாலும் சைடில் இருக்கணும். அக்கா தங்கச்சி பாதிங்க ஒன்றே போல மனசு என்ன தான் புரிஞ்சிக்க முடியாது, உயிரோடு இருக்கனாலும் புரிஞ்சிக்க முடியாது. பணம் நல்லது, பணம் பேய்களால் புரிஞ்சிக்க முடியாதுக்கா. அவன் தேவை வீட்டுக்காரன் சரியில்லை, ரொம்ப பண்ணவனா அவனை மேலே தூக்கிடுவேன். யமதர்மன் சொல்லி சிவன்ட்டு சொல்லி தூக்கிடுவேன். ரொம்ப பண்ணுறேன், என்ன பண்ண ஒரு பாசமே இல்லை. இப்படி ஒரு பாசமான அக்காவுக்கு இப்படின்னு கவலைப்பட்டு தான் இப்படி இருந்தேக்கா செத்து